யார் எப்ப போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் சொல்றேன், நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். பிரீத்தி மாதிரி இருக்கிற 1000 பேர் கூட நீ ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். அப்புறம் இப்ப நம்ம கூட நம்ம ஆதித்யாவும் இருக்கா. எப்படி நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேனோ அதே மாதிரி நீயும் நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். நல்லதுங்க, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம். வாங்க. வணக்கம். நில்லுங்க. இப்ப நானும் என் சௌமியாவும் என்னோட சின்ன குழந்தையும் வெளியே போக போறோம். அப்படியே உங்களையும் நான் டிராப் பண்ணிடுறேன். வாங்க போலாம். நீ தான் காப்பாத்தணும். நீ தான் துணை இருக்கணும். என்ன என் முகத்துல ஏதாவது சர்க்கஸ் நடந்துகிட்டு இருக்கா? என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. என்ன தனியா இருக்க படுங்க. போங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சௌமியா, எப்போது நீ லாங் டிரைவ் போயிருக்கியா? அது என்ன டிரைவுங்க? அது ரொம்ப நல்ல டிரைவா இருக்கும். அதான் எல்லாரையும் டிராப் பண்ணியாச்சுல, நம்ம அப்படியே ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம். என்ன பண்றீங்க? ஏய், சீட் பெல்ட் செக் பண்ணிட்டு இருக்கேன். லாங் டிரைவ் போறோம்ல, அதுவும் ஃபாஸ்டா போறோம். வேகமா போகாதீங்க ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தையும் கையில இருக்கா. புரியுது புரியுது. ரொம்ப ஃபாஸ்டா வேணாம், கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். பட் ப்ளீஸ். நீங்க சொன்னா கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்க. சரி, ஓகே. ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுங்க. தேங்க்யூ. சரி சௌமியா, லாங் டிரைவ் போயிட்டு இருக்கோம். இப்போ ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது பழைய பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. பழைய பாட்டா? ஐயோ, அதெல்லாம் எதுக்குங்க? பழைய பாட்டு கேட்டது இல்லையா? பாட்டை கேட்டுட்டு லாங் டிரைவ் போறதுக்கு சூப்பரா இருக்கும். ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பாட்டை கேட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே லாங் டிரைவ் போனோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். லாங் டிரைவ் மட்டும் இல்ல, நாம இன்னொன்னும் பண்ண போறோம். என்னங்க? செல்ஃபி. இங்கதான் எங்கேயாவது இருக்கும். எங்க இருக்க? எங்க இருக்க? கிடைச்சிருச்சு. ஆனந்த் பவன் அனாதை இல்லம். நானும் பார்க்கறேன் அந்த திருநங்கையோட குழந்தை இந்த வீட்டுல எப்படி இருப்பான்னு.